பொன்பரப்பி தாக்குதலை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். மாக்கா கும்பலையும் இந்து முன்னணி கும்பலையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய அரசு இந்திய தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடு. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றவும் கள்ள வாக்குகளை பதிவு செய்யவும் அப்பாவி இளைஞர்களை வெளிப்படையாக தூண்டிவிட்ட அன்புமணி ராமதாஸ் மீது குற்ற வழக்கு பதிவு. பொன்பரப்பி தாக்குதலை கண்டித்து தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தொகுதிகளில் மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு கூட்டணி கட்சிகள் சார்பாக தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அது நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு கி வீரமணி அவர்கள், திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்பான நேரலை காட்சியில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.